வணக்கம் நேயர்களே. உங்களுக்கு பண கஷ்டம் ஏற்படுகிறதா? எவ்வளவு உழைத்தாலும் கையில் பணம் நிற்பதில்லையா? கடன் தொல்லை நீங்கவில்லையா? என்ன செய்யலாம்? இதற்கெல்லாம் இந்து சாஸ்திர முறையில் சில விஷயங்கள் இருக்கிறது. வாஸ்து சாஸ்திரங்கள் என்னென்ன பொருட்களை நாங்கள் வைக்க வேண்டும், எங்கெங்கே வைக்க வேண்டும், இந்த விடயங்களை தெரிந்து கொண்டால் கட்டாயமாக பணம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சொல்லலாம், உழைக்காமல் இருந்து அப்படி பணம் வரும். உழைக்காமல் இருப்பதற்காக நான் இதில் சொல்லவில்லை. உழைக்கின்ற பணத்தை நீங்கள் பாதுகாப்பதற்கும் சரியான முறையில் பேணி பாதுகாக்க அல்லது உழைக்கின்ற பணம் உங்கள் செலவுகள் போக கையில் மீதம் இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லுகின்றேன். முதலாவதாக இந்த திசைகளை பாருங்கள். பொதுவாக திசைகளில் மிக முக்கியமான திசை வடக்கு திசை. வடக்கு திசை ஏனென்றால் வீடுகள் கட்டுகின்ற பொழுது வடக்கு திசை நோக்கி கட்டுவார்கள். அது தெய்வங்கள் வாழுகின்ற திசையாகவும் சொல்லப்படுகிறது. அதுதான் பாருங்கள், பல வர்த்தக நிறுவனங்களில், வணிக நிறுவனங்களில் வடக்கு திசை நோக்கியதாக செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கும். குபேரனுடைய சிலை வைக்கப்பட்டு அங்கே பணங்கள் அவருக்கு வைக்கப்படும். அதன் மூலமாக அந்த நிறுவனத்திலோ அல்லது வீட்டிலோ பண பிரச்சனை இருக்காது. இது முதலாவது. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள், அது எந்த மதமானாலும் வடக்கு திசை நோக்கி வையுங்கள். அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய முகம் பார்க்கும் கண்ணாடி, இதுவும் கட்டாயமாக வடக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு நாங்கள் இல்லாமல் நாங்கள் வேறு வேறு திசைகளில் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வைத்தோம் என்று சொன்னால் எதிர்மறை ஆற்றல்கள் தான் அதிகரிக்கும். வீட்டில் நாங்கள் வைப்போம், மணி பிளான்ட் எல்லாம் வைப்போம், அதே போல் துளசி செடி வைப்போம், அதெல்லாம் வடக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் அது தெய்வீகம் சார்ந்த விடயங்கள். அப்பொழுதுதான் எங்களுக்குள்ள புத்துணர்ச்சி பிறக்கும், அதே போல் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும், பணம் கையில் வந்து சேரும், உழைக்கின்ற பணத்தை மீதப்படுத்தலாம். அதே போல் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. பணத்தை பாதுகாப்பதற்கும் பணத்தை அதிகமாக சம்பாதிப்பதற்கும் கற்பூரத்திற்கு ஒரு மகிமை இருக்கிறது. கற்பூர வாசனையில் ஆன்டிபயோட்டிக், அந்த வாசனை தெய்வீக வாசம் என்று சொல்வார்கள். ஒன்று புனிதமான பொருளாகவும் கற்பூரம் பார்க்கப்படுவதற்கு அதுதான் காரணம். ஆலய சூழல்களில் கற்பூர மனம் கமழ்கின்ற பொழுது பாருங்கள், ஒரு தெய்வீகம் பிறக்கும். அதனால் அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வாங்கி உங்கள் சட்டை பையிலோ அல்லது பெண்கள் உங்களுடைய பணப்பையிலோ வச்சிங்கன்னு சொன்னால், ஹேண்ட்பேக்கிலோ பர்ஸில் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுடன் சேர்ந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும், புது புது ஐடியாக்கள் வரும், பணம் உங்களுக்கு கைகளில் கிடைக்கும். அதே போல் ஒரு பச்சை கற்பூரத்தை சிவப்பு துணியால் கட்டி அதை நீங்கள் கொண்டு திரிந்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு. இது இந்து சாஸ்திர முறையில் சொல்லப்படுகின்ற விடயம். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். நான் இதெல்லாம் செய்யலை, என்ற கையில் நிறைய பணம் இருக்குது என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றீர்கள். ஆனால் நாங்கள் சொல்வது பொதுவான முறை. இன்று பலர் உழைக்கின்றோம், ஓடி இழைக்கின்றோம். எங்களுடைய செலவுகள் போக கடன்கள் எல்லாம் கொடுத்தாலும் ஒரு பணம் மீதம் நிற்பதில்லை கையில். அடுத்த வேலை செய்தால் தான் ஏதாவது வருது. ஆனால் வருகின்ற பணத்தை நாங்கள் கடன் வாங்காமல் எங்களுடைய பணத்தில் வாழ்வதற்கும், கடன் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து எங்கள் பணம் மூலமாக நாங்கள் திருப்திப்படுவதற்கும் சில வழிகள் உண்டு என்றால் அவை இவைகள் தான். வடக்கு திசை நோக்கிதான கடவுள் படங்களை வைப்பது, துளசி, மணி பிளான்ட் போன்றவற்றை வடக்கு திசையில் வைப்பது, முகம் பார்க்கும் கண்ணாடியை வடக்கில் வைப்பது, அதே போல் எங்களுடன் சேர்ந்து இந்த பச்சை கற்பூரம் போன்றவற்றை நீங்கள் செய்து பாருங்கள். பலன் உண்டானால் வெற்றி இல்லையா? அதை பார்த்து அது பெரிய ஒரு கோடிக்கணக்கான செலவுகள் வரப்போவது இல்லை. செய்து பாருங்கள், நிச்சயமாக நம்பிக்கைதான் வாழ்க்கை. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.